அனைவரும் ஆனந்தமாக வாழ்க. நீண்ட வருடங்களாகவே நான் புத்தகங்களை படிப்பது கிடையாது. புத்தகங்களை படிக்க முடியாதபடி இந்த செல்போன் அதில் வரக்கூடிய மெசேஜை பார்க்கறது, அதில் பேசுறது, யூடியூப்பில் பேசுறது, இப்படியே காலங்கள் ஓடிவிட்டது என்று தான் சொல்வது. அது கூட எனக்கு போர் அடிச்சு போச்சு. செல்போன் கூட போர் அடிச்சிச்சு. மீண்டும் படிக்கணும், இனிமேல் செல்போனையே பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டாயத்திற்கு வருகின்ற பொழுது நான் எப்போவோ படித்த ஒரு புத்தகம் தான் தவளையின் பிரார்த்தனை என்ற ஒரு புத்தகம். பாகம் 1 பாகம் 2. அந்த புக்கை தேடினா அந்த புக்கு கிடைக்கல. அந்த புக்கை பற்றி நிறைய யூடியூப்லாம் பேசியிருக்கேன். மீண்டும் என்ன பண்ணேன், கண்ணதாசன் பதிப்பகத்தில் ஆர்டர் பண்ணி இந்த புக்கை வாங்கியிருக்கேன். செல்போன் பார்க்கறது பெரிய தவறு தான், ஆனாலும் அதை கொஞ்சம் குறைத்து கொண்டு நிறைய புத்தகங்களை படிக்க ஆரம்பிங்கள். அதுவும் இந்த தவளையின் பிரார்த்தனை என்ற இந்த புத்தகத்தில் இந்து மதம், கிறிஸ்தவ மதம், முஸ்லீம் மதம், பௌத்த மதம், பல்வேறு மத கருத்துக்களை இந்த புக்கில் ரொம்ப அற்புதமாக அந்தோனி டி மெல்லோ அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. அவர் ஆங்கிலத்தை எழுதினதை தமிழில் பாரி காண்டீபன் என்பவர் இந்த புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்துட்டார். ரொம்ப அற்புதமான புத்தகம். இந்தமாரி புத்தகங்களை தேடி படிங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரி, நான் இது வரைக்கும் குறைச்சலாக பெருமைக்கு சொல்ல 5000 புத்தகங்களுக்கு மேல் படித்திருக்கின்றேன். 3000 புத்தகங்களுக்கு மேல் என் மனதில் இருக்கின்றது. அதனால தான் சொற்பொழிவு பண்ண முடியுது. நீங்கள் நிறைய புத்தகம் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அந்த புக்கை வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா குழந்தைகளும் படிக்க ஆரம்பிக்கும். மீண்டும் நிறைய புத்தகங்களை படிக்க ஆரம்பிப்போம். நன்றி.